அமைச்சருடைய முன்னணி தளபதியில முதல் தளபதியாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் ராசா அவர்கள். என்னையும் இன்னைக்கு நீலகிரியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரா ராசாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பி பக்கம் நான் நிற்பேன், என் தம்பியை கடைசி வரைக்கும் நான் கூட இருந்து நான் காப்பாற்றுவேன் சொல்லி ஒத்தாளா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அதிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி எடுத்த ஒரே ஒற்றை வீரர் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டத்தில் சீக்கூர் நீரேற்றி புனல் மின் திட்ட பணிகள் சுமார் 4000 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் பணிகள் ரூபாய் 3000 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. அண்ணன் ஆராஸ் அவருடைய முயற்சியால் உதகையில் ரூபாய் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ அண்ணன் ஆராஸ் அவருடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்தகிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடலூர் அரசு மருத்துவமனை ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் 36 கோடி மதிப்பீட்டில் 2 கட்டங்களாக புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன. உதகையின் 200வது ஆண்டு விழாவிற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உதகையுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சின்ன பணிகள். நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பணிகள் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறேன். உங்க என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் வாக்குறுதியின் பொழுது என்ன சொல்லுவார், சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்லுவோம்னு சொல்லி செஞ்சு காட்டினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். அந்த நம்பிக்கை இருக்காமா? முதல் தேர்தல் அறிக்கையில் இந்த முறை முக்கியமான இந்தியா கூட்டணி தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா இந்தியா தேர்தல் கூட்டணி முதல் முக்கியமான வாக்குறுதி இங்க மகளிர் 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? சொல்லி ஏத்துனது 800 ரூபாய், இப்ப குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்கிறார். நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கேஸ் சிலிண்டர் விலை இந்தியா கூட்டணி ஆட்சி 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. தலைவர் சொல்றத செய்வாரா? அந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரிமா பெட்ரோல் விலை குறைக்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.